தரம் 2023-24 ஆண்டு தூய கணித பரீட்சையில் தரப்பட்ட 10வது கேள்விக்கான வினாவை பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு ஒரு திரிகோண கணிதத்துல தாரான், அதாவது சைனுக்குள்ள எக்ஸ் பிளஸ் பை பை 3 பிளஸ் சைனுக்குள்ள எக்ஸ் பிளஸ் பை பை 4 சமன் கோஸ் பை பை 24 ஆக இருக்கத்தக்கதாக எக்ஸ் பெருமானத்தை காண சொல்லி கேட்கிறான். அப்ப உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், இது ஒரு சுருக்க சொல்லி கேட்கிறான். எக்ஸ காணணும். அப்ப என்ன செய்யலாம்? வளமா செய்யற மாதிரி நாங்க சுருக்கி கொண்டு வருவோம். அப்புறம் இங்கால ஏதோ ஒரு ஆட்சவன் அதே மாதிரி ஆள கொண்டு வருவீங்க. அங்கால பொதுத்தீர் எழுதுவீங்கள். அவற்றைய காணுவீங்கள். ஏதாவது வீச்சு தரப்பட்டிருந்தா வீச்சுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ் பெருமானத்தை காணுவோம். இங்க வீச்சு ஒன்றும் தரையில என்ன செய்யலாம்? நாங்க பொது தீர்வா எழுதி விட்டாவே சரி. அப்படி செய்யலாம். பார்த்தோன்னே தெரியும், ஏதாவது சுருக்கக்கூடிய ஐடியா இருக்கிறாரோ? ஓ இருக்கிறார். ஏன் அங்கால இங்கால சைன் அண்டர் ஆள் இருக்கிற, அங்கே சைன் அண்டர் ஆள் இருக்கிற, ரெண்டு பேர்ட்ட குணகமும் ஒன்றாக இருக்குது. எனவே நாங்க இதுக்கு என்ன செய்யலாம்? சைன் சி சக சைன் டி என்ற வாய்ப்பாடை பயன்படுத்தி சுருக்கலாம். எனவே சுருக்குவோம். முடிஞ்சவரை சுருக்கி பார்ப்போம். அங்கால ஆசை வைப்பேன். அப்ப என்ன செய்யலாம்? சைன் சி சக சைன் டி என்ற வாய்ப்பாடை பயன்படுத்துவீங்க. அந்த வாய்ப்பாடை சொல்லப்படுது 2 மடங்கு சைன் சி சக டி பை 2. அதாவது இவரையும் கூட்டி போட்டு 2ஆல பிரிக்கணும். அவரை கூட்டினா நடக்க போது, கூட்டி போட்டு 2ஆல பிரிச்சா இங்க எக்ஸ் அங்க எக்ஸ், அப்ப 10x 2ஆல பிரிச்சா எக்ஸ் இருக்கு. அதே போல என்ன செய்யலாம்? 12 கோமாஸ் இருக்கலாம். இங்க 4 அங்க 3, எனவே 7 பையங்கள் 12 வருவேன். அப்புறம் அவரை 2ஆல பிரிக்க 7 12 பையங்கள் 24 வருவேன். 2 சைன் சி சக டி பை 2 இன்டு கொசுக்குள்ள என்ன செய்வீங்க? அதே மாதிரி இவர்ல இருந்து இவரை கழிச்சு போட்டு 2ஆல போடுவீங்க. அப்ப கழிக்க நடக்க போது எக்ஸ்ல இருந்து கொண்டு எக்ஸ கழிக்க இல்லாம போடுவேன். அப்ப அவர் வர மாட்டேன். இவர் 60 பாகை, இவர் 45 பாகை. எனவே 2ஐயும் கழிச்சா 15 பாகை என்று வரும். அவர் 2ஆல பிரிச்சா 7.5 பாகை என்று வருவேன். அப்ப 7.5 பாகை என்று பார்க்கலாம். அதை என்ன செய்யலாம்? நீங்க மற்ற மாயம் பார்க்கலாம். இவர்ல இருந்து இவரை கழிச்சா கீழே 12 கோமாசி வருவேன். எனவே சுருக்கிறீங்கடா பையங்கள் 12 வருவேன். அவரை 2ஆல பிரிச்சீங்களா பையங்கள் 24 வருவேன். பையங்கள் 24 வருவேன். அப்ப பையங்கள் 24 ஏதோ ஒரு பாகை, ஏதாவது ஒரு கோணம். அப்ப என்ன செய்யலாம்? 2 பக்கம் ஒரே மாதிரி பையங்கள் 24 வெட்டி கொள்ளலாம். அங்கால எக்ஸ்ல சார்பில் தரப்பட்டு வெட்டையில நாங்க ஒரு பக்கம் கொண்டு வந்து பொதுத்து போட்டு சுருக்குவோம். ஆனா 2 பேர் கோணம், அதாவது ஒரு பெருமானம். எனவே என்ன செய்யலாம்? 2 பக்கம் இருக்கிற பையங்கள் 24 வெட்டி கொள்ளலாம். வெட்டி நாங்கள பக்கம் என்ன வருவேன்? 1 வருவேன். அப்ப நாங்க இருக்கிற முடிஞ்சவரை சுருக்கலாம். சைனுக்குள்ள எக்ஸ் பிளஸ் 7 பையங்கள் 24 என்னதுக்கு சமனாக இருப்பேன்? அங்க 1 2க்கு சமனாக இருப்பேன். அப்ப இங்க எங்களுக்கு சைனுல இருக்கிற, எனவே அவரை நாங்கள் சைனுல போட்ட வேண்டாம். நாங்கள் இவரை முடிஞ்சவரை சுருக்கலாம். என்னென்னு போடலாம்? அரைய சைன் 30 பாகை என்று போட்டுக் கொள்வீங்கள். எனவே சைன் பையங்கள் 6 என்று போட்டுக்கொள்ளலாம். 30 பாகை பையங்கள் 6 30க்கு சமனாக இருப்பேன். அப்ப உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் என்ன இருக்கிற, அதாவது சைன் தீட்டா சமன் சைன் அல்பா என்ற பற்றல்ல இருந்துச்சுன்னா அவை இந்த பொது தீர்வு என்னத்தால் தரப்படும்? தீட்டா சமன் நீங்க என்ன போடுவீங்க? n பை பிளஸ் மைனஸ் 1 டு தி பவர் n ஆம் அடுக்கு ஆல்பாவினால் தரப்படும். இங்கு n வந்து எப்படியான ஆளா இருப்ப? அவர் ஒரு இன்டிஜராக இருப்ப. அதுக்கு இப்ப நாங்க இப்ப cos தீட்டா சமன் cos ஆல்பாவாக இருந்துச்சுன்னா நாங்க என்ன போடுவோம்? தீட்டா சமன் 2n பை பிளஸ் ஓ மைனஸ் ஆல்பாவாக வருவேன். அங்கேயும் எப்படி இருப்பார்? n வந்து ஒரு இன்டிஜராக இருப்பார். அதே போல நாங்கள் tan தீட்டா சமன் tan ஆல்பாவாக இருந்தா நாங்க பொது தீர்வு எழுதிக் கொள்வோம். தீட்டா சமன் n பை பிளஸ் ஆல்பாவாக வருவேன். n belongs to இந்தியர் என்று போட்டுக் கொள்வீங்கள். அப்ப இவ்வளவுதான் பொது தீர்வில் இருக்கக்கூடிய விடயங்கள். ஆனா எங்களுக்கு தரப்பட்ட நாங்கள் எடுத்தது என்ன செய்யறாங்க? சைனுக்கு சார்பா வச்சுக்கிறோம். எனவே என்ன செய்வீங்க? இங்கால பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ் பிளஸ் 7 பையங்கள் 24 நாங்க என்ன செய்வீங்க? அங்கால இருக்கக்கூடிய மாதிரி போடலாம் என்று போடுவீங்க. அதாவது n பை, அதே போல மைனஸ் 1 டு தி பவர் n ஆம் அடுக்கு பை பை 6 என்று போட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு எக்ஸாக்டா காண சொல்லி சொன்னவன். அப்ப நாங்க எக்ஸ் என்ன செய்யலாம்? ஒரு பக்கம் வச்சிருந்தா நல்லம். இப்படி விட்டா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பக்கம் போடுறது நல்லம். என்ன செய்யலாம்? பையங்கள் 6 மைனஸ் 7 பையங்கள் 24 அப்ப இவ்வளோட விட்டா சரியோ இல்ல? இங்க இருக்கக்கூடிய என்ன ஆனது சொல்லணும்? என்னன்ற எவ்வாறு நாளா இருப்ப? என்னானது ஒரு இன்டிஜரா இருப்ப. எனவே கேட்ட கேள்வி எக்ஸினை தீர்க்க சொல்லி சொன்னவன். எனவே எவ்வாறு எழுதி போட்டு n பிலாங்ஸ் டு இன்டிஜர் என்று போட்டா சரி. எனவே கேட்கப்பட்ட 10வது கேள்விக்கு இவரான் விடையாக இருப்ப. அப்ப நாங்கள் வெற்றிகரமாக எங்களுடைய இணைந்த கணிதத்தில் இருக்கக்கூடிய பியூர் மேத்ஸ்ல இருக்கக்கூடிய பாட்டையில வரக்கூடிய முதல் 10 கேள்வியும் செய்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பியூர் மேத்ஸ்ல இருக்கக்கூடிய பாட் பியில வரக்கூடிய 7 கேள்வியும் பார்ப்போம்.